Hey guys, welcome back to Juice Australia YouTube channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஹைட் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு 13.5 இன்ச் இருக்குது. அப்புறமே ப்ளவுஸில் இருக்க இந்த லூஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ளவுஸை கரெக்டாக நேராக இருக்க மாதிரி நல்ல அந்த க்ரீஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நான் பாடி மெஷர் பண்ணிக்கிறேன். பாடி மெஷர் பண்ணால் எனக்கு 19.25 சம்திங் வருது. இது ரெஃபரன்ஸ்க்கு தான். சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு 6.5 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த நெக்லேருந்து எனக்கு ஆர்ம் ஹோல் வரையும் 6.5 வருது. ஃபுல் பாடி அந்த பேக் பாடி மெஷர்மெண்ட் எனக்கு 19.25 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 5 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் எனக்கு 13 இருந்துச்சா, நான் ஆல்ரெடி கீழே ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டேன் 1 இன்ச் பக்கம். ஸோ அதனால் மேலே 1/2 இன்ச் சேர்த்து 14 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த 2 வெயிஸ்ட் லைனும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் ஒன்றா நம்ம வச்சுட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நெக் நான் அளவு ப்ளவுஸ் பிடிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஈவனாக வச்சு கீழே ஒரு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைனிங்கில் எப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்து இந்த மாதிரிலாம் அகட்டி வைக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் வைக்கிற பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே நெக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு நம்ம நெக்லைனுக்கு 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு ஷோல்டர் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 இருந்துச்சு இல்லையா, ஸோ நான் 5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பாடி மெஷர்மெண்ட் 19.25 இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ எனக்கு 9 ஒரு பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ 19.25 இருந்துச்சு, அதை பாதியாக்குனிங்கன்னா 9.25. அதுக்கப்புறம் இந்த சைடில் எனக்கு நெக் டு ஷோல்டர் எனக்கு 6.5 இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 6.25 சம்திங் இருக்குது. அப்போது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ளவுஸ் வச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ண லைனுக்கு 1/2 இன்ச் மேலே சீம்க்கு விட்டுட்டு நம்ம மேலே மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத க்ராஸ் செக் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாட்டட் லைன்ஸ் போட்டுட்டு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்திங்களா, இதே மாதிரியே பேக் ஆர்ம் ஹோல் தான் நான் வைக்கிறேன், ஃப்ரண்ட் வைக்கல. ஸோ இப்போ எனக்கு இங்கே இந்த அளவுக்கு கேப் வருது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு நான் கொஞ்சம் அந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வச்சு பார்க்கும்போது ஸோ பேக் ஆர்ம் ஹோலை நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரியே வச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஒரு பாயிண்ட், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அது அந்த மாதிரியே போட்டுக்கலாம் முன்ன பின்ன. ஏன்னா நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் தான் வச்சு ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணோம். ஸோ அது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாகிடும். இப்போ நீங்கள் லைன் போட்டுக்கலாம். சீம் அலவன்ஸ் நான் மேலே 1.5 கொடுக்குறேன், கீழே 2 கொடுக்குறேன். ஏன்னா கீழே நம்ம 2 டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் 2 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக் அவங்க பானைக்கே தான் கேட்டிருக்காங்க. பானைக்கு கேட்டதுனால நம்மளுக்கு வேறு எந்த ஷேப்பும் கிடையாது. ஸோ பாக்ஸ் தான். கீழே மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு ஷேப் எடுத்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் மைல்டாக கேட்டிருந்தா கூட நம்ம ஒரு மைல்டான கர்வ் கொடுக்கலாம். அவங்க ஆக்சுவல் பாய் எப்படியோ அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஷார்ப்பாகவே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கை.
ஸோ நெக்கு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம கீழே வந்து சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருக்கோம் இல்லையா, மேலேயும் கீழேயும் அந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து நாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸோ லைனிங்கோட ஆப்போசிட் சைட் ஓகேங்களா, நீங்கள் பேக் போட்டதுக்கு அப்படியே இந்த சைட் ஆப்போசிட்டில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஆர்ம் ஹோல் வந்து நான் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். 7.5 இருக்குது. ஸோ 7.5னா எனக்கு வந்து ஃபோல்டு பண்ணி பார்க்குறதுக்காக நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கீழே வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு கேப் விட்டு கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நான் வந்து அது வந்து சீம் ஓகேங்களா, ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான சீம் பாட்டமில். இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஹைட்டுக்கும் 1/4 இன்ச் தள்ளி வச்சு உங்கள் ஸ்டிச் லைன் இருக்கு இல்லையா ப்ளவுஸில், அதுலேருந்து 1/4 இன்ச் மேலே வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா சீமுக்கு தைக்கிறதுக்காக. இப்போ எனக்கு 10.5 இன்ச் இருக்குது ஹைட்டு. ஸோ நான் ஸ்லீவோட டெப்த் வந்து 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளுக்கு 7.5 வந்துச்சு இல்லையா, ஸோ இப்போ வந்து நான் 6.5 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோல் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இது வந்து கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 2 லைனையும் சீமை வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 7.5 வரணும். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்லீவை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கீழே இருக்க சீம் அலவன்ஸ்க்கும் சைட் சீம் அலவன்ஸ்க்கும் நம்ம வந்து நாட்ச் பண்ணிக்கலாம். அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவ்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும். ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கில் இருக்க கட்டை நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த இடத்துலையும் ஒரு நாட்ச் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைட் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். ஓகேவா. ஸோ ஸ்லீவ்ஸ் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இவங்க வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் போடுவாங்க போல். ஸோ ஸ்ட்ரைட் கட்டில் தான் இருக்குது அவங்க அளவு ப்ளவுஸ். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டில் தான் போடணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துருங்க பேக்கை. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, நான் வந்து ஹூக் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைட் தான் நான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் மெஷர் பண்ண போகிறேன். நம்ம நெக்கிலேருந்து அந்த ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரையும் ப்ளவுஸில் இந்த மாதிரி இழுக்கக்கூடாது. நார்மலாக வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி பாருங்கள், எனக்கு 9.5 வருது. ஸோ 9.5 இங்கே இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நெக்கை விட கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே இருக்கணும்.
ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்சி தைக்கும்போது 1/4 இன்ச் போகும். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு அந்த நெக் அளவே கிடைக்கும். இப்போ வந்து சைடில் வந்துட்டு சைட் டாட் நம்மளுக்கு எங்கே வருதோ அங்கே வச்சு ஒரு பாயிண்ட்டு, பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கும் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாக தான் மார்க் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா நம்ம மேலே டாட்டும் பிடிப்போம். ஸோ அதுக்கும் துணி விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த சைட் பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அங்கே ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து நான் வந்து டாட் மார்க் பண்ணுறேன். நான் எப்படி பிடிச்சிருக்கேனோ அந்த மாதிரி ப்ளவுஸை பிடிச்சிக்கோங்க, இழுக்கக்கூடாது. நம்ம அந்த டாட் பாயிண்ட்டையும் ஷோல்டரையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சு டாட்டோட அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் ஒரு மார்க்கு, கீழே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க். ஸோ இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹூக் பட்டி அட்டாச் பண்ணுறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு கரெக்டாக அந்த டாட் எங்கே வருதுன்றதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி நான் எங்கே வருது எனக்கு அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே போட்டிருக்க மார்க்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெயிஸ்ட் டாட் அட்டாச் பண்ணுறதுக்கு, வெயிஸ்ட் டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், வெயிஸ்ட் டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ வந்து இவங்க 1.25 இன்ச் வச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதே 1.25 தான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 2 சைடும் 1.25 இன்ச் வச்சுட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம கீழே அங்கே பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் 2 சைடும் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த சென்டர் டாட் அங்கே ஒரு லைன், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட் கிட்ட ஒரு லைன், இந்த மாதிரி இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாக வைக்கிறது தாங்க, அவங்கவுங்க பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து. கீழே வந்து எனக்கு 8 வருது. ஸோ இங்கேருந்து இந்த டாட் லெக் வரையும் எனக்கு 3 இருக்குது. இந்த 3லேருந்து 8 வந்து நான் அந்த சைடு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் நான் சீமுக்கு விடுறேன். ஸோ விட்டுட்டு 2 பாயிண்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு. இப்போது கீழே வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சுட்டு லைட்டாக ஒரு கர்வ், ஓகே, ரொம்பலாம் ஷேப் எடுக்கக்கூடாது, லைட்டாக மைல்டாக ஒரு கர்வ். இப்போ எனக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டையுமே வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ஸோ ஃப்ரண்ட் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே தள்ளி கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கவர் தட் எடுத்துருக்கோம் இல்லையா ஸ்லீவில். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி உள்ளே தள்ளி கொஞ்சம் கட் பண்ணுறோம். நான் இன்னுமே கூட கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே தள்ளி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா டாட் லெக்ஸ்லேயும் நாட்ச் பண்ணிக்கணும். ஸோ வெயிஸ்ட் டாட் வந்து இந்த மாதிரி 2 லெக்கையும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டாட் லெக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீடில் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த சைடு ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக தான், அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இப்போது பேக் மேலே இந்த ஃப்ரண்ட் எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டி வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸஸாக இருந்தால் லைட்டாக அதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற பார்த்திங்களா இந்த மாதிரி. ஸோ இப்போது நம்ம வெயிஸ்ட் பட்டி வந்து
கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்றது மெஷர் பண்ணி பாருங்கள். இந்த டாட் லெக் வரையும் எனக்கு 3 இருக்குது. ஸோ இந்த 3 எடுத்துகிட்டு போய் அது அந்த லெக் மேலே வச்சு பார்க்கும்போது எனக்கு 9.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9.5னா நான் வந்து பட்டிக்கு வந்து ஒரு 10 எடுத்துக்குவேன். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸஸ் ஆனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடலாம். ஓகே, 10 வரையும் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ கீழே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க பட்டி பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிச் லைனுக்கு 1/4 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் நான் கேப் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதை அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும். இது வந்து எதுக்குன்னா, கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. ஸோ அந்த இடத்துக்கும் டாட் பிடிக்கிறதுக்கும் நெக்குக்கும் கரெக்டாக இருக்காங்க ஃபேப்ரிக் அப்படின்றது செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் எச்சு கம்மி வராது, கழுத்து வந்து பெருசாகவோ சின்னதாகவோ ஆகாது. அதே மாதிரி இந்த சைடும் செக் பண்ணிக்கோங்க. பிடிக்கிறதுக்கு போக பேலன்ஸ் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா, வேஸ்ட்டுக்கிட்டேயும் ஆம்ஹோல்கிட்டேயும் பிடிக்கிற அளவை நம்ம விட்டுடணும். எனக்கு இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சோண்டு மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் நாச் பண்ணுமோ அங்கெல்லாம் நாச் பண்ணி நம்ம ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம கீழே அந்த சீம் லைன்கிட்ட 2 நாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் மட்டும் சென்டரில் இன்னொரு நாச் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா அடையாளத்துக்காக. ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் இதை கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.